அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. குறிப்பாக இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான பல்வேறு சோதனைகளும் வரும். அதே போல் அந்த சோதனைகள் சாதனையாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோதனையே நமக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றக்கூடிய நேரம் இது அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் அப்படின்னும், தைரியம் தெம்பு எல்லாமே உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அழியாத புகழ் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு உருவாகும். உடன் பிறந்தவர்களோடு நல்லிணக்கம் கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. சுற்றமும் நட்பும் உங்களுடைய முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க. நீங்கள் நினைத்ததை சாதகமாக்கி சாதனையாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தை சொல்ல முடியும். குறிப்பிட்டு சிந்தனை செயல் திறன் இவை எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னும், உங்களுக்கு முகப்பொலிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தனவரவு இரட்டிப்பாகக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் இப்போது நடக்கும் அப்படின்னும், சிலருக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக கூட இது அமையலாம். நீங்கள் வீடு மாறணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இப்போது வீடு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எண்ணம் போல உங்களுடைய வீடு அமையும். வாகன யோகம் கண்டிப்பாக அமையும். சிலருடைய வீட்டை புதுப்பித்து நவீனமயமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதே போல் 2 சக்கர வாகனம் வைத்திருக்கிறவங்க 4 சக்கர வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாயாருக்கு சிறு சிறு உடல்நலக் குறைவு ஏற்படுறதுக்கான ஒரு நேரமாக கூட இருக்கலாம். ஆனால் அது பயந்துக்க வேண்டாம், உடனே சரியாகிடும். அதே போல் தாய் வழி உறவினர்களினுடைய அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பெறும். தாய் வழி உறவினர் மூலமாக தன வரவு கண்டிப்பாக வரும். தாய் வழி குடும்பத்தில் பலரும் அனுசரணையாக இருப்பாங்க. பொறுப்பு மிக்க பதவிகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வியில் கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படும். சுமாராக படித்தவங்க கூட நல்ல மதிப்பெண் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. குறிப்பிட்டு கல்வியில் தடை ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய உங்களுக்கு பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சாஸ்திர ஈடுபாடு ஆன்மீக நாட்டம் இவையெல்லாம் ஏற்படும். குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறி மன அமைதி அடைவீங்க. மனம் தனிமையை நாடும். பாவம் எது புண்ணியம் எது, வாழ்நாளில் மனிதன் எப்படி வாழணும் போன்ற எல்லா சிந்தனைகளுமே உங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லலாம். மோட்சம் அடையக்கூடிய மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு மிகும். பூர்வீகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வர வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனினுடைய திருமணத்தை சீரோடு சிறப்போடு நடத்துவீங்க. பல வருடங்களாக தடைப்பட்ட எண்ணற்ற சுப நிகழ்வுகள் நடக்கலாம். உங்களுடைய காதல் விஷயம் பெற்றோருக்கு தெரிய வரும். பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு காதல் திருமணம் நடைபெறும். அதே போல் திருமண தடை அகலும். மேலும் விரும்பிய வரன் கண்டிப்பாக கிடைக்கும். புத்திர பிராப்தம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ராசியில் 7ஆம் மற்றும் 8ஆம் அதிபதி குருவை, 6 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்குறாரு. இது குரு மங்கள யோகமாக பலன் தரும். தான தர்மங்களில் அதிகமான நாட்டம் உங்களுக்கு இருக்கும். ஆசை, பேராசை, யதார்த்தம் இந்த மூன்றிலும் நீங்கள் எது நிதர்சனமாக இருக்கும், எது நிரந்தரமாக இருக்கும், மனிதனை வழிநடத்தக்கூடியது எது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அதே போல் கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி கட்ட முடியாத கூட ஒரு பகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது தான். அதே போல் விற்கப்பட வேண்டிய சொத்தாக இருந்தால் நல்ல விலைக்கு விற்க முடியும். மேலும் உங்களுக்கு வம்பு வழக்குகளை சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மேலும் பூர்வீகம் சென்று உற்றார் உறவினரை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. வேகம் கலந்த விவேகத்தோடு செயல்பட்டு சந்தோஷ மலையில் நனைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரும். அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், பெரிய மனிதர்களுடைய நட்புவையெல்லாம் கிடைக்கும். தேங்கி கிடந்த பழைய பணிகளை எல்லாம் நீங்கள் மலமளவென முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் கௌரவமும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரலாம். வாழ்க்கை வளமாகும். கட்ட முடியாத வீட்டை கூட கட்டி முடிக்கக்கூடிய யோகம் வரும். விற்க முடியாத சொத்தை கூட விற்று முடிக்கக்கூடிய ஒரு யோகம் வரலாம். வியாபார அபிவிருத்தி, பண வரவு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமானதாகவும் நல்லதொரு பலனையும் பெற்றுக் கொடுக்கும். தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கூட நிறைய சொல்லலாம். அதே போல் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு நேரமாக அமையும். உறவினர்கள் மூலமாக சுப செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த வாய்ப்புகளும் எதிர்பாராத உதவிகளும் உங்களை மகிழ்விக்கக்கூடிய காலமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்த தகுந்த வைத்திய உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிக்கு ஏற்ற காலம் இது அப்படின்னும் உங்களுக்கு தெரிந்த நன்கு பரிச்சயமான தொழிலே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் இதுவரை இருந்த மாற்று கருத்து மறையும். நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க. அரசினுடைய சலுகைகள், மானியங்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது சம்பளம் வாங்காமல் பொது காரியங்களில் ஈடுபட்டு தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள புதிய உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது. தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் முறையாக வைத்திருக்கிறது நல்லது. முறையான ஆவணங்கள் இல்லாத தொழில் உங்களை சட்டத்தினுடைய பிடியில் சிக்க வைக்கும். சிலருக்கு வருமான வரி, சொத்து வரி போன்ற சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. அல்லது பணி நிமித்தமான உங்களுடைய வேலை பலிக்கும். கம்பெனியின் மூலமாக வெளிநாடு சென்று வருவீங்க. ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் காப்பாற்றி தருவீங்க. மேலும் எப்போதுமே உங்களுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. சுய தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம். தொழிலில் நிலவி வந்த மந்த நிலை கூட மாறிப்போகும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அரசு பணியில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, கூடிய இடமாற்றம் இவை எல்லாமே ஏற்படும். பலருக்கு சொந்த ஊருக்கு பணிமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முன்னேற்றகரமான காலம் அப்படின்னும் ஆளுமை திறன் மேம்படும் அப்படின்னும் வீடு, மனை, சொத்து இதை சார்ந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து மன நிம்மதி அடைவீங்க அப்படின்னும் வீட்டை விரிவு செய்தல், புதிய வீடு கட்டுதல் என உங்களுடைய சிந்தனை எதிர்காலத்தை நோக்கியே இருக்கும். எதிர்பார்த்த அனைத்து வழிகளிலுமே வரவுகள் இருக்கும். சுயதொழிலில் நிலவிய சங்கடங்கள், குறுக்கீடுகள் எல்லாமே விலகும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்கள் மீது ஏற்பட்ட வீண் பழி விலகலாம். தம்பதியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சுப நிகழ்வுகள் மங்களகரமாக நடக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவி ஊடல் கூடலாக மாறும். மேலும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க. இதனால் உடல்நிலை நல்லபடியாக தேறி வரும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.